குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். நேற்று வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் நல்லா பாசிட்டிவில் தாங்க இருந்தது. நான் பார்க்கும்போது வேர்ல்டு மார்க்கெட் டவ்வு அது எஸ்எம்பி நாஸ்டாக் எல்லாமே பாசிட்டிவில் தான் இருந்தான். இவன் 500 பாயிண்ட் பாசிட்டிவில் இருந்தான், எஸ்எம்பி பாசிட்டிவில் இருந்து, இவன் 340 பாயிண்ட் பாசிட்டிவில் இருந்தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரில, மார்க்கெட்டில் சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் கடைசி நேரத்தில், மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற நேரத்தில். அது என்னன்னு போய் பார்த்தா எந்த அளவுக்கு ப்ராஃபிட் மேலே போச்சோ அப்படியே டவுனில் முடிஞ்சிருக்காங்க பாருங்கள். இது நாஸ்டாக் கம்போசிட்டு. நான் சொன்னேன் இந்த ரெசிஸ்டண்ட் இருக்குது, அது வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அது க்ளோஸாக தான் போயிருக்கான். 22,906 வரையும் போயிருக்கான். நான் 23,000 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் அப்படியே அது ப்ராஃபிட் புக்கிங்காக நடந்திருக்கு நாஸ்டாக் கம்போசிட்டில். இவன் டவ் ஜோன்ஸில் நான் இந்த ரெசிஸ்டண்ட்டை தாண்டியெல்லாம் உடச்சி மேலே போகும்னு சொன்னேன், போயிருக்கான். 48,500 வரையும் போகும்னு நினச்சேன். பட் 48,216 வரையும் தான் போயிருக்கு. அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ஸோ ஷட்டான் கடைசி நேரத்தில் தாங்க அந்த ப்ராஃபிட் புக்கிங்கே நடந்தது. நான் மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டு தான் இந்த நைட்டு பாருங்கள். இவன் வெறும் 34 பாயிண்ட்டு, இவன் 1.16 பாயிண்ட்டு தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கான். ஸோ மார்க்கெட்டில் திடீர்னு தான் ஏதோ ஒரு நியூஸ் நடந்திருக்கு. இந்த என்ன நியூஸு, அதே தான் இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனை, ஈரானோ இஸ்ரேல் பிரச்சனை, அமெரிக்கா பிரச்சனை. அதால் தான் ஒரு பெரிய லெவல் ப்ராஃபிட் புக்கிங் கடைசி நேரத்தில் நடந்தது. நம்மளது நேற்று நான் பார்க்கும்போது நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 140 பாயிண்ட் ப்ளஸில் தான் இருந்தான். ஓகேங்களா. காலையில் ஓப்பன் ஆகும்போது எல்லா ஃபியூச்சர்ஸும் டவ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவில் தான் இருந்தது. நம்ம நிக்கி பாருங்கள், அவன் கூட பாசிட்டிவில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான். எல்லாம் ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவில் தான் இருந்தது. ஆனால் நம்மளது வந்து ஒரு 20 பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் ஆச்சு காலையில் நிஃப்டி 50. ஈவன் சென்செக்ஸும் ஒரு மைனஸில் தான் ஓப்பன் ஆனான். பாருங்கள், இன்றைக்கி இங்கே ஓப்பன் ஆச்சு மார்க்கெட்டு காலையில் 9:15. அப்படியே அந்த படிக்கட்டில் இறங்கி வர மாதிரி இருக்குது பாருங்களேன். ஒரு இடம் கூட புல்லிஷ் சென்டிமெண்ட்டே இல்லை. அப்போது எந்த அளவுக்கு ஒரு சிவியராக செல்லிங் ப்ரெஷர் நடந்திருக்கு அப்படின்ற பாருங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையான்னு பார்த்தாலும் வெள்ளிக்கிழமையும் இல்லை இன்றைக்கி. ஸோ மார்க்கெட் ஒன் சைட் மார்க்கெட். ஸோ இன்றைக்கி ஒன் சைட் மார்க்கெட்ன்றதுனால ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாம் அருமையாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம், ஈஸியாக பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி பண்ணவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ஏன்னா பாருங்கள், ஒரு இடமாவது ஒரு புல்லிஷ், இந்த இங்கே ஒரு சென்டிமெண்ட் 10:45, அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு, அதுக்கப்புறம் ஒரு 1:15, அதுக்கப்புறம் ஒரு 12:15, 2:15. இவ்வளோ தான் இன்றைக்கி அவன் புல்லிஷ் மொமெண்டம் வந்தது. மற்றது எல்லாமே ஹியூஜ் செல்லிங். சரி, க்ரூட் ஆயிலில் தான் நமக்கு ஏதாவது பிரச்சனையான்னு க்ரூட் ஆயிலை செக் பண்ணால், க்ரூட் ஆயிலில் அதே நேற்று என்ன இருந்ததோ அதே தான் இருக்குது. நேற்று 86 பார்த்தோம், இன்றைக்கி 86 சம்திங் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயிலில் பிரச்சனை இல்லை. வேறு என்ன பிரச்சனைன்னா அந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனை தான், வார் பிரச்சனை தான். அதனால தான் மார்க்கெட்டு நேற்று வேறு ஈரான் வந்து கொஞ்சம் கொடூரமாக தாக்கி பாம்பு போட்டிருக்க மாதிரி நியூஸஸ்லாம் படித்தேன் இஸ்ரேல் மேலே. அதோட இம்பேக்ட்டு பெரிய லெவலில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது அப்படின்ற மாதிரி நமக்கு இங்கே ஷோ ஆகுது. அது இல்லாமல் நம்மளோட நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டாக்ஸுமே இன்றைக்கி நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய எல்லா ப்ளூ சிப்பும் இன்றைக்கி பெரிய லெவலில் இறங்குச்சு. எஸ்பிஐ இறங்கிச்சு, டிசிஎஸ் இறங்கிச்சு, ரிலையன்ஸ் இறங்கிச்சு, இன்ஃபோசிஸ் இறங்கிச்சு, ஆட்டோ இண்டஸ்ட்ரி இறங்கிச்சு, பெயிண்ட் செக்டர் சொல்லவே வேணாம், அது இறங்கிடுச்சு. இந்த கோல் இண்டியாவும் இன்னொரு செக்டர், இந்த டாக்டர் ரெட்டியும், அது மட்டும்தான் ஏதோ ஏறி இருக்க மாதிரி நான் பார்த்தேன். அதுவும் அது கன்ஃபார்மாக தெரில, முடியும் போது அது எப்படி முடிஞ்சிருக்குன்னு தெரில. ஸோ இன்றைக்கி இருக்கிற எல்லா இண்டெக்ஸுமே எல்லா ஸ்டாக்ஸுமே 50-50ல் ப்ளூ சிப் எல்லாமே பெரிய லெவல் இறக்கும். அதனால தான் மார்க்கெட்டில் 395 பாயிண்ட் டவுனு நிஃப்டி 50. சென்செக்ஸில் 1343 பாயிண்ட் டவுனு. இன்றைக்கி பாருங்களேன், எல்லா இண்டெக்ஸுமே நேற்று தான் சொன்னேன், எல்லா இண்டெக்ஸுமே ப்ராட் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவில் முடிஞ்சிருக்குன்னு. பாருங்கள், எல்லாமே ரெட்டு. இந்தியா விக்ஸ் பாருங்கள், நேற்று 18.12 17 பார்த்தோம், இன்றைக்கி 21.06. ஸோ நாளைக்கும் வெலாட்டிலிட்டி ஹெவியாக இருக்கும் மார்க்கெட். நாளைக்கும் இதே மாதிரி ஒன் டைரெக்ஷனாக தான் இருக்க போகுது. அது எந்த பக்கம் இருக்க போகுதுன்னு தான் நமக்கு தெரியல. இன்றைக்கி டவுன் சைடில் இருந்தது, நாளைக்கு இந்த மாதிரி ஒரு அப் சைடில் இருக்குமோ, இல்லை இன்னும் கீழே இறங்குவானோ
அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம அதை தான் பார்க்கணும். இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட்டில் நாங்கள் பண்ணது ஒரு 8 கால் பண்ணிட்டோம். வர வர கால்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 8 கால் பண்ணதில் எந்த காலுமே இன்றைக்கி ஃபெயிலியரே இல்லை, எல்லாமே ப்ராஃபிட் தாங்க 8மே. நான் இன்றைக்கி ஒரு 4530 ரூபா ப்ராஃபிட்டு. ப்ரோக்கரேஜ் அது இதெல்லாம் கமிஷன் போனால் கூட ஒரு 3800 கிட்ட வந்துடும். இன்றைக்கும் அதே மாதிரி தான். நேற்று என்ன ப்ராஃபிட் வந்தனோ அதே லெவல் தான். கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கலாம். ஏன்னா ப்ரோக்கரேஜ் கொஞ்சம் இந்த டிடிஎஸ்ஸை அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணதுனால, டிரான்சாக்ஷன் டேக்ஸு அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணதுனால கொஞ்சம் ஒரு 3600 அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கேன். கண்டினியூஸாக 3வது நாளும் ஒரு 3500க்கு மேலேயே இருக்கேன். நல்லபடியாக தாங்க இன்றைக்கி போச்சு, வேறு ஒன்றும் இல்லை. சென்செக்ஸில் ஒரே ஒரு கால் தான் கொடுத்தது. சென்செக்ஸ்லேயும் நல்லபடியாக தான் இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சுது. அது இன்றைக்கி தான் தெரிஞ்சு போச்சு. மார்க்கெட் ஒன் டைரெக்ஷன் மார்க்கெட்டு, அதில் எந்த காலை கொடுத்தாலும் புட் சைடில் அது ப்ராஃபிட் தான் வரப்போகுது. அதனால் ஒரே ஒரு கால் கொடுத்தது. எப்போது அந்த 77,000 இந்த சப்போர்ட்டாக கீழே இந்த இதுதான் சப்போர்ட்டாக இருந்தது. அது எப்போ ஸ்ட்ராங்காக உடச்சி இப்படி வந்து நின்றுதோ அவ்வளோதான், ஒரு புட் சைடில் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கொடுத்தாச்சு, ப்ராஃபிட் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி சென்செக்ஸில் ஒரு 2700 கிட்ட ப்ராஃபிட் ஒரே ஒரு காலில். அவ்வளோதான். இன்றைக்கி மார்க்கெட்டு எப்போது ஒரு வாட்டி தான் ஆப்ஷன் பையர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது. அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணியாச்சு இன்றைக்கி. இதுதான் இன்றைக்கி நிஃப்டி 50லேயும் சென்செக்ஸ்லேயும் போஸ்ட் மார்க்கெட் இறங்கிறதுக்கான ரீசன் இந்த க்ரூட் ஆயில் பிரச்சனை. அது சத்தியமாக கிடையாது. க்ரூட் ஆயில் நேற்று என்ன ரேஞ்சில் இருந்ததோ அதே ரேஞ்சில் தான் இருக்குது. பெரிய பெரிய ப்ளூ சிப் கம்பெனியெல்லாம் இன்றைக்கி செம அடி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில். ஏன்னா ஜாப்பனீஸ் இப்போ க்ரூட் ஆயில் பிரச்சனையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த நிக்கி வந்து இறங்கியிருக்கணும். அவன் பாருங்கள் பாசிட்டிவில் 1.5% மேலே தான் முடிஞ்சிருக்கான். இவன் இறங்கியிருக்கணும் சைனா, அவன் வந்து வெறும் 61 பாயிண்ட் தான். ஷாங்காய் கம்போசிட் அவன் ப்ளஸ்லேயே முடிஞ்சிருக்கான். அப்புறம் காஸ்பி அவன் முடிஞ்சிருக்கணும், அவன் 77 பாயிண்ட் ப்ளஸில் இருக்கான். ஸோ அப்போ த்ரோ அவுட்டாக நம்ம மார்க்கெட்டில் ப்ளூ சிப்பை போட்டு தாக்கிட்டாங்க. யார் காரணம்னா எஃப்ஐஸ் தான். அவன் தான் கொடூரமாக செல் பண்ணிக்கிட்டே இருக்கிறானே ஒவ்வொரு நாளும் இந்தியன் மார்க்கெட்டில். நான் சொன்ன மாதிரி இந்த கேப்பை நோக்கி வருதுங்க. 24,300 500 சொன்னேன்ல, இந்த கேப்பை நோக்கி வரான். இந்த கேப்பு கண்டிப்பாக அதை நோக்கி டச் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இங்கே தான் இருக்குது அந்த கேப்பு, கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸு எல்லா இண்டெக்ஸும் இன்றைக்கி கொளுத்தி விட்டானுங்க, பற்றிக்கிட்டு எரியுது ரெட் கலரில். இன்றைக்கி நேற்றெல்லாம் சந்தோஷமாக இருந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இன்றைக்கி பழையபடி மார்க்கெட் வந்து கையை விரிச்சிடுச்சு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இன்றைக்கி காலி. அவ்வளோதான் இதுதான் மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டில் நான் அதுக்கு தான் சொல்லுவேன், ட்ரேடர்ஸ்க்குன்னா அடிக்கடிக்கு தலைவலி வரும், இன்வெஸ்டர்ஸ்னால் தலையே போயிடும் அப்படின்னு சொல்கிறதே இந்த ஒரு ரீசனுக்கு தான். நிம்மதியே இருக்காது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா. அது ப்ராஃபிட்டில் இருக்கும்போது சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இறங்குற கண்டிஷனில் தலைவலி தான். எத்தனை வாட்டி ஆவரேஜ் பண்ண முடியும்? ஒரு உச்சாணியில் போய் வாங்கிறாங்க, டாப் மோஸ்ட் ஹையில் வாங்கிறாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ஷேரை, அதுவும் லம்பாக வாங்கிறாங்க. அவங்க நிலைமையெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், எப்படி இருக்கும்? எப்படி அவங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் வரும்னே தெரில. அப்போ எவ்வளோ பெரிய ப்ரெஷரில் மாட்டுறாங்க பாருங்களேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் போனால் அதை வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி உள்ளே போனால் மட்டும்தாங்க நிம்மதியாக இருக்க முடியும். மொத்தமாக வாங்கிட்டா மொத்தமாக போயிடும். இந்த மாதிரி இவன் 26,300 வந்து இறங்குறான் நம்ம நிஃப்டி 50. 26,375 23,848 இப்போ இன்றைக்கி ட்ரேட் ஆகணும் முடிஞ்ச இடம், அது வரையும் அது இறங்கிட்டு இருக்குது. அப்போ எப்படி இருக்கும் இன்வெஸ்டர்ஸோட மைண்டு? அது எனக்கு தெரியுது. ஏன்னா நானும் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கேன், இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. நான் டெய்லியும் இந்த பக்கம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணுறேன், அந்த பக்கம் அது இறங்கிக்கிட்டு இருக்குது. சரி, என்ன ஆகுதோ ஆகட்டும். எப்படியும் நான் லாங் டேர்ம் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் எப்போவுமே லாங் டேர்ம் வச்சுருக்கவே மாட்டேன். என்னை லாங் டேர்முக்கு தள்ளுது மார்க்கெட். நீ வா, எப்பட்றா நீ ஷார்ட் டேர்ம்லேயே போயிடுவே அப்படின்ட்டு என்னுடைய அந்த பிஹேவியரே மாற்றுது மார்க்கெட்டு. எல்லாமே லாஸ்ட்டில் தாங்க வந்துடுச்சு பழையபடி. சரி, அதை விட்டுருவோம், இன்வெஸ்டிங்கே விட்டுருவோம், நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் உள்ளே வந்துடுவோம். நாளைக்கு நம்ம நிஃப்டி 50 சென்செக்ஸ் எப்படி ஓப்பன் ஆகும்
அதோட ப்ரீ மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்டை செக் பண்ணிடலாம். வேர்ல்டு மார்க்கெட் இது டவ் 30, S&P, நாஸ்டாக் கம்போஸ்ட்லாம் பார்த்துட்டோம். FTSE முடிஞ்சிச்சு 86 பாயிண்ட் மைனஸு, CAC 67 பாயிண்ட் மைனஸு, DAX இப்போ ட்ரேட் ஆகுது 368 பாயிண்ட் மைனஸு. நிக்கி இவன் தப்பிச்சிட்டான், எப்படியோ இன்றைக்கி பாசிட்டிவில் முடிச்சிட்டான். ஆங்ஷங்கும் தப்பிச்சிட்டான், ஷாங்காய் கம்போசிட்டும் தப்பிச்சிட்டான். நம்ம NSE நிஃப்டி 395 பாயிண்ட் மைனஸு, BSE சென்செக்ஸ் 1343 பாயிண்ட்டு, STI தப்பிச்சிடுச்சு காலையிலேயே, காஸ்பியும் காலையிலேயே தப்பிச்சிட்டான். US டாலர் ஸ்ட்ரென்த் ஆகிடுச்சு. நேற்று 98 பார்த்தோம், இன்றைக்கி 99 30 இருக்குது. நம்ம USD INR அவன் போயிட்டான். நான் சொல்ல அவன் இந்த 92 இதுக்கே தான் ஆடிட்டு இருக்கானு. கோல்டு நேற்று 5230 டாலர் அவுன்ஸ் பார்த்தோம், இன்றைக்கி குறைஞ்சிருச்சு. சில்வர் குறைஞ்சிருச்சு, காப்பர் குறைஞ்சிருச்சு. க்ரூட் ஆயில் மட்டும் லைட்டாக ஒரு +$3 ஏறிடுச்சு. ஏன்னா 83 என்னமோ பார்த்தேன். இந்த 3 +3080 இந்த ஏற்றத்துக்கு இன்றைக்கி மார்க்கெட் இப்படி இறங்கியிருக்கோன்றீங்க. இது ஒரு ரீசனாக இருக்கலாமே கண்டி, இது மெயின் ரீசனாக இல்லை என்னை பொறுத்தவரையும். இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னா 60 பாயிண்ட் மைனஸ். நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் அது எப்படி ட்ரேட் ஆகுதுன்னா 3 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. இவங்களோட மார்க்கெட் நம்ம பார்த்தோம். அது அவங்க மார்க்கெட் எப்படி இருக்குது, அவங்க மார்க்கெட்டை ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோமே. இந்த மாதிரி டோஜி டாப்பில் ரெட்டில் முடிஞ்சாவே அது தலைவலி தான். ப்ரைஸ் ஆக்ஷனில் கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, கீழே தான் வரும். இவனும் அதே தாங்க. ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு நேற்று நான் ரெண்டுமே டவ் ஜோன்ஸ் பாசிட்டிவில் முடியுமான்னு சொன்னேன். ஆனால் பாசிட்டிவில் தாங்க இருந்தது. கட்சியில் ஒரு 34 பாயிண்ட் மைனஸில் முடிவானா. நான் சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணும்போது சரி நாளைக்கு நிஃப்டி 50 ஒரு கேப் அப்பு ஓப்பனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி காலையில் பார்க்குறேன். எல்லாமே மாறி போயிருக்கு. மார்க்கெட் அன்ப்ரெடிக்டபிள், அதுக்கு தான் சொல்கிறது. யாராலையும் அதை கணிக்கவே முடியாது. கணிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது வேலையை காமிச்சிடும் கடைசி நேரத்தில். அதுதான் ஒரு ஆடியோவில் சொன்னேனே, நம்ம மார்க்கெட் ஏறும்னு நினைப்போம், அது அன்றைக்கி இறங்கிடும். நம்ம இறங்கும்னு நினைப்போம், அது மேலே ஏறிடும். இதுதான் மார்க்கெட். அதை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. 3 3 6ன்ற மாதிரியெல்லாம் மார்க்கெட்டு கிடையாது. 3 3 2 2.5 1.25 அப்படின்றது தான் மார்க்கெட்டோட கணக்கு. அந்த கணக்கை யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த லெவல்ஸை வச்சு நாளைக்கு நிஃப்டி 50 எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இது ஒரு பேஸு 23,848 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 23,866ன்னு காட்டுது. சரி, நம்ம இந்த பேஸை வச்சு நாளைக்கு ஒரு கேப் அப் கிடைக்கிற மாதிரி இருந்தால் 23,927 ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சானா 24,012. இது ரொம்ப கஷ்டம் உடைக்கிறது. இல்லை இதையும் உடைச்சிட்டோன்னா 24,100. இந்த 3 ரெசிஸ்டன்ட் போதும் நாளைக்கு நிஃப்டி 50க்கு. இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருக்குது, யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் நெகட்டிவில் முடியுதுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,717 தான். கண்டிப்பாக மார்க்கெட் அங்கேருந்து ஒரு 120 பாயிண்ட்டு சாலிடாக கீழே விழும். எந்த ஒரு தடையுமே இல்லை, தொப்புன்னு கீழே விழும். அந்த 23,722 உழைச்சானா இன்னும் சாலிடாக ஒரு 200 பாயிண்ட்டு கீழே இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, அதை போட மறந்துட்டேன். ஏன்னா இது ஒரு கேண்டில்லே போச்சு. ஓகேங்களா, அந்த ஒரு கேண்டிலில் போனதை அவன் மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே வருவான். இது செகண்டு. 23,644. தேர்டு 23,553. இந்த 3 சப்போர்ட்டு போதும் நிஃப்டி 50ல் நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸு. சென்செக்ஸ் வந்துடுவோம். சென்செக்ஸ் வந்தால் இது சென்செக்ஸ். இந்த ப்ளூ லைன் ஒரு பேஸு. நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 77,174. அதுக்கப்புறம் இருக்குது 77,515. அதையும் உடச்சிட்டானா 77,874. இதுக்கு மேலெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 3 ரெசிஸ்டன்ட் போதும். ஒருவேளை கேப் டவுன் ஓப்பனிங் ஆகியிருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 76,450. அதையும் உடைச்சிதுன்னா 75,955. அதிகம் ஸ்ட்ராங்காக உடைச்சானா 75,467. இவந்துலேயும் கேப்பெல்லாம் இருக்குது. இங்கே இருக்குது அந்த கேப்பு. ஸோ இவன் கேப்பை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. இண்டெக்ஸ் பெரிய லெவலில் இறங்குனா ஸ்டாக்ஸ் எல்லாம் எங்கே ஏறப்போகுது? ஸோ அதனால் எல்லாருடைய போர்ட்ஃபோலியோவும் ரத்த கலரில் தான் இருக்கும். அது சொல்லவே வேண்டாம்.
ஒரு 1.5 மாதமாகவே மார்க்கெட் ரத்த கலரில் தான் இருக்குது. அதுக்கு பிடிச்ச நிறம் வந்து சிவப்பு நிறம். அதனால் மார்க்கெட் சக்கசவேல்னு இருக்குது. வெள்ளைக்காரனுங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்குது. அவங்க பண்ணுற வேலை தான் இது எல்லாமே. இதுதான் நாளைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. சென்செக்ஸ் நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க இல்லைனா ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது தான். சென்செக்ஸ் எல்லாம் மினிமம் 150 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் வச்சா மட்டும்தான் அது ஸ்மூத்தாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அப்போது 3000 ரூபாய் இழக்கிறதுக்கு நான் ரெடி நாளைக்கு அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா அவன் அந்த 150 பாயிண்ட்டே அசால்ட்டாக ட்ரிகர் பண்ணி விட்ருவான். ஏன்னா இதிலலாம் நான் அடி சிறமையாக வாங்கியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸ். மற்றபடி நிஃப்டி 50 அந்தளவுக்கெல்லாம் இறங்குனாலும் டக்குன்னு ஓரளவுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் சடார்னு விழுவான். மறுபடியும் அந்த ரேஞ்சுக்கு கொஞ்சம் மேலே எங்கேயும் ஆடுவான். கொஞ்சம் நம்ம சுதாகரிக்கிறதுக்கு டைம் கொடுப்பான். இவன் அப்படியெல்லாம் கொடுக்கவே மாட்டான். வாழு இல்லைன்னா வீழு அப்படின்ற கதை தான் இவனுக்கு. அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தான் டக்குன்னு வரல. அதனால் சென்செக்ஸை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு நாளைக்கு என்னை பொறுத்தவரையும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு டிஸ்க்ளைமர். இங்கே காட்டுற இந்த கோடு எதுவுமே வந்து ரெட் கலரில் போனால் ஒரு புட்டை வாங்கிறதுக்கோ இல்லை ஒரு க்ரீனில் வந்தால் ஒரு காலை பை பண்ணுறதுக்கான ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக போட்டிருக்கு. இது வரையும் வந்தால் மார்க்கெட் திரும்பலாம், இந்த ரெசிஸ்டன்ஸ் போனால் அங்கேருந்து திரும்பலாம் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம போட்டிருக்கோம். நேற்று போட்டோம். இங்கே இது சப்போர்ட்டாக போட்டிருந்துருப்பேன். இங்கே வந்து திரும்பிச்சா மார்க்கெட்டு? இல்லை அப்படியே தானே தொப்புன்னு கீழே விழுந்தது. இங்கே போட்டிருப்பேன், இங்கே திரும்பிச்சா? அப்படியே தொப்புன்னு கீழே வந்தது. ஸோ இது சும்மா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போட்டிருக்கேன். இதை நம்பி ட்ரேட்லாம் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணால் முழுக்க லாஸஸ் தான் வரும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, உங்களோட அந்த என்ட்ரி லெவல்ஸ் எப்படி இருக்குது, மார்க்கெட்டோட ஓய் எப்படி இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மணியாக பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்ப பேருங்க காலையில் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க ட்ரேட் பண்ணது எல்லாருமே சொல்கிறது ஓடிஎம்மில் தான் ட்ரேட் பண்ணியிருக்கேன், நான் ஓடிஎம்மில் ட்ரேட் பண்ணி தான் சார் அழிஞ்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு 6-7 பேர் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் கால் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியுது ஓடிஎம்மில் பண்ணால் ப்ராஃபிட் வரலன்னு, அப்புறம் ஏன் அதையே பிடிச்சி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கே இப்போ தெரியுது. எக்ஸ்பைரி டே அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்டுக்காக இருக்கிற காசையெல்லாம் இங்கே போய் நீங்கள் அனாவசியமாக செலவு பண்ணுறீங்க. ஜீரணிச்சிக்கவே முடியல. 16,000 ரூபாங்க ஒருத்தர் நேற்று ஒரே நாளில் ஓடிஎம்மில் போயிட்டு வாங்கியிருக்காரு. 16,000 ரூபா. இந்த 16,000 ரூபா கையிலேருந்து கொடுக்க முடியுமா? காசை செலவு பண்ணிக்க அப்படின்ற மாதிரி. அது ஒரு டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிறதுனால போகிறது உங்களுக்கு கஷ்டமாக தெரியல. கையிலேருந்து உங்களால் அந்த மாதிரி செலவு பண்ண முடியுமா? அப்போ எந்த வலி வலிக்கும்? அந்த வலி டிமேட்லேருந்து போனாலும் வலிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும். போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அந்த 16,000 இருந்தால் இன்றைக்கி அழகாக இந்த மணியில் ட்ரேடிங் பண்ணியிருக்கலாமே. எல்லாமே நம்ம கண் கெட்ட பிறகு தான் சூரிய நமஸ்காரம் அப்படின்ற மாதிரி போனதுக்கப்புறம் தான் எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. இன்றைக்கி 7 பேரும் அதே பிரச்சனை தான். ஓடிஎம்மில் ட்ரேட் பண்ணி மாட்டிக்கிட்டேன், ஓடிஎம்மில் ட்ரேட் பண்ணி. இனிமேலாவது ஓடிஎம்லலாம் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓடிஎம்ன்றது ஒர்த்லெஸ். அது ஆப்ஷன் செல்லர்களுக்கான ப்ரீமியம். நீ மார்க்கெட்டில் வின் பண்ணனா இந்த மணியை ட்ரை பண்ணு. அது இறங்கினாலும் மார்க்கெட் ஏறும் போது முதல்ல ஏறக்குறையவன் அவன் தான். அப்போ நீ லாஸில் இருந்தால் கூட உன்னை ப்ராஃபிட் கொண்டு போகலனாலும் ஒரு லாஸஸையாவது ரெக்கவரி பண்ணி கொடுப்பான். அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் இந்த மணி எடுங்க, அது கால் சைடில் இருந்தாலும் சரி, புட் சைடில் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறது அதுதான். அதை மட்டும் எடுத்துட்டா ப்ராஃபிட் வருமானு கேட்டால் அப்படியும் கிடையாது. அந்த இடத்துல அந்த ஆப்ஷன் செயினை பார்க்கணும், வால்யூத்தை செக் பண்ணணும், மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் ஓரளவுக்காக உங்களுக்கு புரிஞ்சிக்க தெரியணும். இருந்ததுன்னா உங்களால் ப்ராஃபிட் இல்லாமல் ஒரு நாளும் ப்ராஃபிட் இல்லாமல் வெளியே வரவே முடியாது. இதை அனுபவத்தால் தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியுமே கண்டி நான் சொல்கிறதுனாலாம் உங்களுக்கு புரியாது. ஆனால் எவ்வளோ பேர் ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஆப்ஷன் பையிங்கில். அப்போ அவங்கெல்லாம் ஏதோ ஒரு
ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு பிடிமானம் இருக்கிறதுனால தானே ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அது மாதிரி ஏன் உங்களால் எடுக்க முடியல? அப்படி திங்க் பண்ணுங்கள். அப்படி திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயே முடியும். இதோட சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம்.